அன்பு நேயர்களே வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடிக்கடி உங்களை சந்திக்க முடியாததற்கு எனது வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் சொல்லப் போகும் விஷயம் என்னவென்றால், உங்கள் இடத்தை சர்வே செய்ய போகிறீர்கள், அதாவது அளந்து அத்து காணப் போகிறீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று இன்று உங்களிடம் சொல்லப் போகிறேன். நீங்கள் உங்கள் இடத்தை அளக்கணும். அதாவது ஒரு வீடாக இருக்கலாம், இல்லாட்டி காலி இடமாக இருக்கலாம், இல்லாட்டி பெரிய தோட்டமாக இருக்கலாம். எந்த இடத்தை நீங்கள் சர்வே பண்ண போனாலும் அதில் சில குறைபாடுகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் சந்திக்க கண்டிப்பாக நேரிடும். சுற்றி வர நீங்கள் வேலி போட்டிருந்தா கூட, காம்பவுண்ட் பண்ணியிருந்தாலும் கூட அதுலேயும் சில குறைபாடுகள் இருக்கும். நீங்கள் வேலி போடாமல் காம்பவுண்ட் பண்ணாமல் இருக்கிற இடமா இருந்தால், அது பொதுவான இடமா இருக்குது, அந்த இடத்த கல்லுகள் இல்லை, அந்த சப்டிவிஷனுடைய பவுண்டரி நமக்கு தெரியாது அப்படிங்கிற போது நீங்கள் என்ன செய்யணும்னா, தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் மனு செஞ்சுக்கணும். மனு செஞ்சால் அவங்க குறிப்பிட்ட நாளில் இதை அளக்க வர்றோம் அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு வருவாங்க. வந்தாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அன்னைய தேதிக்கு ஆஜராகணும். ஆனால் அதில் ஒரு நடைமுறை சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க குறிப்பிட்ட நேரத்தில் வர்றதில்லை, சொன்ன நேரத்தில் வரமாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்காண்டி நீங்கள் காத்திருந்தே ஆகணும். அந்த காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, அவங்க வந்தோன்னு சர்வே பண்ணி அடையாளம் பண்ணுறதுக்கு உண்டான கற்கள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அந்த கற்களை நடுறதுக்கு உண்டான ஆட்களை தயார் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்குண்டான ஆயுதங்கள், கடப்பாரை போன்றவற்றை நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லையா, ஒரு டிஎம்டி ராடாவது நீங்கள் தேவைக்கு எத்தனை ராடு தேவையோ அந்த ராடை நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கணும். அவங்க காட்டுற பாயிண்டில் அவங்க முன்னாடியே அந்த ராடுகளை நீங்கள் அந்த இடத்துல அடிக்கணும். இல்லாட்டி அவங்க முன்னாடியே அந்த கற்களை நீங்கள் நடணும். அவங்க போனதுக்கு பிறகு நட்டிங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் சர்வேயர்கள் காட்டும் போதே, அளந்து காட்டுற பவுண்டரியிலேயே, அந்த காட்டுற ஒவ்வொரு பெண்டுலையும், ஒவ்வொரு வளைவிலையும், இல்லாட்டி ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் உங்கள் கற்களை நீங்கள் நட்டாகணும். கற்களை நட முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால், நீங்கள் அந்த கம்பிகளை அவங்க முன்னாடியே அந்த இடத்துல, சார் இதான் இந்த இடமா, நான் அடிக்கிறது சரியா அப்படின்னு கேட்டு அடிக்கணும். இது நீங்கள் ஏன் சர்வே பண்ணணும்னா, சர்வே பண்ணுறதுல என்ன முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு இடத்த நீங்கள் விற்க போகிறீங்க. விற்க போகும்போது அந்த விற்பனைக்கு முன்னாடி உங்கள் இடத்த நீங்கள் கண்டிப்பாக அளந்து பார்த்துடணும். அந்த விற்பனைக்கு வாங்குற வரையும் வச்சுக்கிட்டு என்றைக்குமே பூமி அளக்கக்கூடாது, சர்வே பண்ணவே கூடாது. அது எப்படின்னா, நமக்கு ஒருத்தருக்கு விருந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த விருந்தாளியை நம்ம சமையலறையை காட்டுறோமா, அவரை கூட்டிகிட்டு போய், இதாங்க நான் உங்களுக்காண்டி சமைச்ச இடம் அப்படின்னு சமையலறையை காட்டாமல் எப்படி எடிட் பண்ணிவிட்டு விருந்தை மட்டும் மேஜையெல்லாம் சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த அவருடைய உணவை அலங்காரம் பண்ணி கொண்டே அவர் மேலே வைக்கிறோமோ, மேஜையில் வைக்கிறோமோ, அதே மாதிரி வைக்கணுமே ஒழிய, சர்வே பண்ணுறது நீங்கள் அவருக்கு விற்பனைக்கு முன்னாடியே அந்த வாங்குறவர் இல்லாமலே நீங்கள் சர்வே பண்ணி முடிச்சிடணும். முடித்து கற்களை எல்லாம் நட்டதுக்கு பிறகு தான் கொண்டாந்து அவரை காட்டணும். அவர் இல்லை, அதுக்கு பிறகு எனக்கு திரும்ப அளந்து காட்டுங்கன்னா அது ஒன்றும் பெரிய செலவாக போகிறதில்ல. திரும்ப ஒரு முறை அளந்து காட்டுறதா முறையாகும். நீங்கள் அவரை வச்சுக்கிட்டே, வாங்குறவரை வச்சுக்கிட்டே, அது காலி இடமா இருந்தாலும் சரி, வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, நத்தமாக இருந்தாலும் சரி, பெரிய ஏக்கர் கணக்கான விவசாய பூமியாக இருந்தாலும் சரி, அவரை வச்சுக்கிட்டு, வாங்குறவரை வச்சுக்கிட்டு சர்வே பண்ணக்கூடாது. அதுக்கு செலவு 5000மோ 10,000மோ சேர்ந்து ஆனால் கூட நீங்கள் முதல்ல அதை சர்வே பண்ணி முடிச்சுட்டு எல்லா பவுண்டரியும் நீங்கள் தீர்க்கமாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு தான் அந்த பார்ட்டியை கொண்டாந்து இதாங்க பவுண்ட்ரி, இதாங்க அத்து, இதான் சப்டிஷனோட பவுண்ட்ரி அப்படின்னு நீங்கள் சொல்லணுமே ஒழிய, அவரை வச்சுக்கிட்டு என்றைக்குமே சர்வே பண்ணக்கூடாது. ஏன்னா சர்வே பண்ணும்போது பக்கத்து காட்டில் அங்கே வருது, இங்கே வருது, இந்த இடத்துல வளைவு கிடையாது அப்படின்னு எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் இது தள்ளி வரும், இங்கே வராது, இந்த இன்னும் தள்ளி வைங்க, எனக்கு இங்கே வளைவாக இருக்குது, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ வாங்குறவருக்கு அதில் ஒரு சந்தேகமும் ஒரு பிரச்சனையும் இருக்குங்கிற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுத்தாதீங்க. அதனால் நீங்கள் முன்னமே சர்வே பண்ணி பவுண்டரி எல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குறவங்களை கொண்டாந்து காமிச்சு
அவங்களும் வேணும்னு சொன்னால் திரும்ப இன்னும் கலந்து காமிக்க சொன்னால் நீங்கள் கலந்து காமிக்கணுமே ஒழிய என்றைக்குமே பூமியை வாங்குறவங்கள வச்சுக்கிட்டு உங்கள் பூமியை நீங்கள் சர்வே பண்ணக்கூடாது. முன்னாடியே நீங்கள் சர்வே பண்ணி அதுக்கு தேவையான கற்களை எல்லாம் நீட்டாக நட்டு அந்த கற்களுக்கும் அந்த எஃப்எம்பியில் இருக்கிற அளவுக்கும் சப்டிஷனாக இருந்தால் அந்த சப்டிஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கற்களை நட்டுருக்கணும். இல்லாட்டி அந்த நீங்கள் கொடுக்குற சென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கற்களை கரெக்டாக நட்டு அதுகளை கரெக்டாக கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி நீட் பண்ணி எதையும் நம்ம ஷோ பண்ணி செய்கிறோம் இல்லையா. இப்போ சைட் விற்கிறதுக்கு என்னென்னலாம் ஷோ பண்ணுறாங்க. ஹோட்டலில் போய் இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், என்னெல்லாம் ரெடி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் அந்த பூமியை நீட்டாக சுத்தம் பண்ணி கற்களையெல்லாம் நீட்டாக நட்டு இந்த அளவு சரியாக இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சர்வேக்கு ஆகிற சார்ஜஸை அவங்ககிட்ட சேர்த்து வாங்கிக்க முடியும். ஆகையால் நான் இதன் மூலம் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் விற்பனை செய்பவருக்கு வச்சுக்கிட்டு சர்வே பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் சர்வே பண்ணி அதுக்கு பிறகு அவரை கூட்டிகிட்டு வந்து காமிச்சு அதுக்கு தேவைன்னா அவர் விரும்பினா அவரே சர்வே பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கட்டும். இல்லை உங்களை பண்ணி காமிக்க சொன்னாங்கன்னா திரும்பி பண்ணி காமிங்க. அதில் ஒரு 5000மோ 10,000மோ செலவாகிறதுல தவறு இல்லை. நீங்கள் விற்பனை வாங்குறவரை வச்சுக்கிட்டு சர்வே பண்ணக்கூடாது என்பதை இதன் மூலம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.